வணக்கங்கய்யா. எத்தனை வருஷமா இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வண்டி கட்டி வந்துட்டு இருக்கீங்க? இது 15-20 வருஷமா எனக்கு தெரிய 15 வருஷம் நான் வர்றேன். அதுக்கு மேல முதியோர்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நீங்க வந்து இப்ப எதுக்காக இப்ப வண்டி கட்டி இப்போ காரைக்குடியில இருந்து இங்க வைத்தீஸ்வரன் வந்துட்டு? அது வந்து அவங்களுக்கு வந்து இங்க வந்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. யாருக்குங்கய்யா? நகரத்தார்களுக்கு. நகரத்தார்களுக்கு எங்களை வந்து அவங்களுக்கு காவலுக்கு வர மாதிரி மாட்டை ஓட்டுறதுக்காண்டி எங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க உள்ள படுத்துக்குவாங்க. ஆச்சியா அப்பச்சியா படுத்துக்குவாங்க. நாங்க மாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப வேண்டுதலுக்காக வரீங்க. வருஷம் வருஷம் எந்த மாசத்துல வரீங்க? சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ள வந்துடும். வந்து இங்க எத்தனாம் தேதி வந்து நீங்க காரைக்குடியில இருந்து கிளம்பி இங்க எத்தனாம் தேதி வந்து சேருவீங்க? 7 நாள் பயணம். 7 நாள் பயணம். அதாவது வரதுக்கு மட்டும் 7 நாள் ஆகும். போகிறதுக்கு 5 நாள்ல போயிடுவோம். இங்க எத்தனை நாள் தங்கி இருப்பீங்க? இங்க வந்து 4 நாள் தங்கிருப்போம். 3 நாள் தங்கிருப்போம். 4ஆம் நாள் புறப்படுவோம். இப்ப நீங்க இப்ப கட்டிட்டு வந்திருக்கீங்களா வண்டி வந்து இப்ப உங்களோடதுங்களா இல்ல அவங்களோடதுங்களா? அவங்களோட. மாடு மட்டும் எங்க இருக்குது. மாடு மட்டும் நீங்க பூட்டி நீங்க ஓட்டி கூப்பிட்டு வருவீங்க. இப்ப அந்த வண்டியை பத்தி சொல்லுங்க. நீங்க வச்சிருக்க வண்டி வந்து என்ன மாதிரி வண்டி? இது வந்து இதுல சேர்ந்தது. எதுங்க? மரத்துல வந்து வேம்பு வேலா. வந்துருங்க இப்படி வந்துருங்க வேம்பு வேலா பாக இதுல தயார் பண்றது. இது என்னமோ தொட்டி மாதிரி இருக்குதுங்களே. இது நாங்க வந்து தூங்கி விழுந்துராம, அதாவது வண்டி ஓட்டுற நீங்க வந்து அதுல இதா உட்காந்துருக்கா சேஃபா உட்காந்துருக்கா இந்த தொட்டி மாதிரி கட்டி வசதி இல்லாம தூங்கி விழுந்துராம. வெளியில விழுந்துட்டா போச்சுல. ஆமாமா. அதுக்காண்டி அதுல வந்து நீங்க அப்படியே இது பண்ணிப்பீங்க. இரவு முழுக்க நீங்க வண்டி ஓட்டுவீங்களா? இரவு நைட்டு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஓ, இரவுல தான் பயணம் பண்ணுவீங்க? பகல்ல இல்ல. வெயில் அதிகமா இருக்கிறதுனால பகல்ல பண்றது. எப்போதுமே வெயில் இருந்தாலும் சரி வெயில் இல்லைனாலும் சரி பகல்ல இல்ல. நைட்ல தான். ஓ, வண்டி உள்ள என்னங்க இருக்கு? இதுல வந்து மாட்டுக்குள்ள பொருள், மாட்டு சாப்பாடு, ஊட்டச்சத்து, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அது எல்லாமே ஊர்ல இருந்தே நீங்க வாங்கிட்டு வந்துடுறீங்க? இது நேர்த்தி கடனுக்கு கொடுக்குறது. நாங்க வாங்குறது எந்த இதுவும் வாங்குறது இல்ல. வைக்கோல் மட்டும் நாங்க வாங்கிக்குவோம். சரி. இது மட்டும் நாங்க வாங்கிக்குவோம். பூரா பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு இதெல்லாமே நேர்த்தி கடனுக்கே வர்றது. வர வழியில கொடுப்பாங்க. வர வழியில கொடுப்பாங்க. நேர்த்தி கடனுக்காக அவங்க கொடுப்பாங்களா? மாட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓ, சரி. இதுக்குள்ள வந்து செட்டியாருக்கா படுத்துக்குவாங்க. அங்க என்ன பெட்? இது பெட் வந்துடும். எலக்ட்ரிஷியன் ஃபேன் ஒன்று வச்சிருப்பாங்க. இதுல வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க. இப்போ நகரத்தார் வருவாங்களா? எத்தனை பேருங்க வருவாங்க? அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே வருவாங்களா? எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே இங்க வந்துருவா. கோயிலுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஒரு ஆள் மட்டும் வண்டியில வருவாங்க. சரி. மற்றவங்க தங்குறதுக்கு இதுல டாட்டாசியில் வந்துருவாங்க. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ அவங்க நகரத்தார் யாராருக்கு சாப்பாடு சமையலுக்கு எல்லாத்துக்குமே ஆள் கூட்டு வந்துருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க காசு கொடுத்துருவாங்க. சரிங்க. இப்போ கயிறு வந்து இதுக்காக இந்த கயிறு வந்து இந்த இதுக்காண்டி இது வந்து அந்த கூண்டுக்காண்டி கட்டுறது. மேல வைக்கோல் வச்சு கட்டிக்குவோம். அந்த கயிறு இதை தூக்கி நாங்க போகையில இதை தூக்கி மேல வச்சு அப்படி இந்த கட்டி இருக்க மாதிரி கட்டி இது பண்ணிடுவோம். ஃபோன் சார்ஜஸ் போடணும். அந்த எலக்ட்ரிக் ஃபேன் எல்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ நாங்கள் தங்கியிருக்க இடத்துல போய் சார்ஜர் போட்டுக்குவோம். எவ்வளோ நாள் ஆகும் இங்கே வரது? நீங்கள் 7 நாள். 7 நாள் ஆகும். வண்டி கட்டுறதுக்கு இப்போ ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்கெல்லாம் இருக்கா. இப்போ நான் இந்த வருஷம் வரேன்னா அடுத்த வருஷம் வருவார். தம்பி வருவாப்புல, நான் வருவேன். அவங்கள கூட்டிக்கிடுவா. இப்போ இந்த வருஷம் நான் வரேன்னா அடுத்த வருஷம் தம்பி வருவாப்புல. நான் வண்டிக்கு செய்யறது பத்தி தான் கேட்குறேன். செய்யறது வந்து 3 லட்சம் ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் வரும். காரைக்குடியிலே செஞ்சிருவீங்க? காரைக்குடியிலையும் செய்வோம், வேற இடத்துலையும் செய்வோம். இந்த காலத்துல ஆள் கம்மி. இந்த காலத்துல தேடி பிடிச்சி தான் செய்யும். இந்த நிகழ்ச்சி முடிச்சு வண்டியை போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு செட்டு இருக்கும். நம்ம காரு செட்டு மாதிரி இதுக்கு ஒரு செட்டு இருக்கும். அதில் கொண்டே நிறுத்திடுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வண்டி எடுக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம். அப்போவும் ஆசாரி கிட்ட கொண்டு விட்டு வேலை பார்த்து எது சரியா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வர்றதே வருவோம். உங்க பேருங்கய்யா? என் பேர் பழனிவேலு. உங்க ஊரு? என் ஊர் கிளச்சல்பட்டி. உங்க ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க அப்படியே. 99 65 93 44 82. சரிங்க, நன்றிங்கய்யா.